ஸ்தோத்திரம் 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 நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 தேவனே இவற்றை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நான் விசுவாசிக்கிறோம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அதுக்காக ஸ்தோத்திரம் 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 எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 நிலைமையில் அறிந்தவரே ஸ்தோத்திரம் 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 எங்களோடு கூட இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 யாராவது வேலையில் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராக இருக்க முடியாது நான் கூப்பிடுகிறையா இப்படி பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா கேட்கிறையா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவர் தாராதனை தோப்புகள் கடைசி மட்டும் ஒரு நடத்த முடியாது கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 பாடலை பாடி தேவனால் பயன்படுத்த கிருபை செய்யப்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளிமத்தில் வாசம் செய்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 வந்திருக்கிறவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக வருவேன் தமிழ் பிள்ளைகளை கர்த்தர் துல்லியமாய் கூடி சேர்க்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 விதமான சூழ்நிலையிலே பல்வேறு இடங்கள் நடக்கிறதான ஆராதனையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஊழிய கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஆத்மாவை கூடி சேர்க்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 இந்த தேவனாய் கர்த்தர் நிலைமையில் அறிந்தவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து நன்மையான ஆசீர்வாதமான ஒரு காரணங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக கட்டளையிடும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 மாலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 திரிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 கிருபையாக எங்களை நேசிக்கிற தாவனே தாசுடிக்கப்பட்டதான இந்த மாணவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அறிந்தவர் இந்த காலங்கள் சூழ்நிலை ஏற்றமாய் விதமான ஒரு ஆராதனை நடந்தபடியாக ஒரு திறந்த வாசலை எங்களை கொடுத்திருக்க தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா தேவ விதமான வேளையிலும் தேவ சமுத்திரம் வந்திருக்க தெய்வ வேளையில் ஒவ்வொரு கருத்தினால் தொட்டு அந்த நாளைகளை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து தானத்தை பகுவரைகளை கிருபை செய்கிறாங்க பரிசுத்த ஆராதனை சகோதரர்கள் கடைசி மட்டும் நீர்படுமை நடத்துவதாக கேட்கிறோம் பாடலை பாடி உண்டாவது பயன்படுத்தி எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க ஆராதிக்கிற தேவனுடைய அபிஷேகம் ஆனந்த தலித்தினால் ஊற்றி நிரப்பிகள் ஆட்கொள்ளமாக மனத்தில் நீர் பேசுவீராக அதற்கு எங்களோடு கூட பேசும் ஐயா இந்த காலங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற எங்கள் நிலைமைகளுக்கு ஏற்றமாக நீர் எங்களோடு பேசுகிறவர் நிலைமை அறிந்தவர் அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வர வேண்டிய தமிழ் பிள்ளைகளுக்காக வைக்கிறோம் நேரப்படுத்துமாய் கொண்டு சேர்க்கிறாங்க நாங்கள் திசையிலும் இவ்விதமாய் சூழலில் ஆராதிக்க எல்லா இடங்களிலும் இப்படி ஊழியக்காரர் ஊழியர்கள் வாழ்த்து பயன்படுத்தணுமாக கேட்கிறோம் சபையில் ஆங்காங்கே ஆத்மாவில் கொண்டு போய் சேர்க்கணுமாக கேட்கிறோம் சீதோஷம் எல்லாவற்றும் எங்களை நிலைமையை மாற்றி கொடுக்கணுமாக கேட்கிறோம் தேவ மின்சார தடை ஒன்று இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்கிறாங்க தேவ சமூகத்தில் ஆராதித்து தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனுடைய ஆளுகைக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறோம் துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்தி ஆராதனைகளை நேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் மகிமையுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சுத்தாடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 1275வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும்? ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும்
அகில படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர் தொடர்ந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? 278வது பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். தேவர்களில் அவர் மகா தேவனும் அப்புறம் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜ்யமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் செங்கடலை இரண்டாய் பிரித்தார். ஆமென். மாறாவில் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். பார்வோனையும் அவருடைய சேனைகளின் சிறந்த சமுத்திரத்திலே அமிழ்த்தி போட்டார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் நீங்கள் கலங்காதபடிக்கு அந்த தேவன் எல்லா தேவர்களுக்கும் பெரியவராயிருக்க. அந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். கர்த்தாவே
தேவனுக்கு ஒப்பானவர் அந்த பூமியில ஒருவரும் இல்லை. ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவால் நம்ம இன்றைய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? போஷித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அது என்ன உணவு? இதுதான் வேத வசனம். அவைகள் இல்லாவிட்டால் இந்த பூமியில அவை பலப்படுத்த ஒருவராலும் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் தான் நம்ம எப்படியா இருக்கிறோம்? இன்றைய வரையிலும் எல்லா சோதனைகள் மத்தியில பலனாய் இருக்கிறோம். அதுதான் தூதர்கள் உண்ணும் உணவாலை கர்த்தர் நம்மை போஷித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் எங்கே இருக்கிறாராம்? சிங்காசனத்திலே. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது கடைசி அடியை நாம் எல்லாரும் எழும்பி ஜப நிலைமையில பாடலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர், அத்தனை சுவாலம் போன்ற கண்களை உடையவர், மென்மல பாதங்களை உடையவர். அவருடைய ஆமா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. தீமையை பார்க்க மாட்டாரோ, அவர் சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மறைமுகமான ஜெகத்தோடு ஒருவனாக மாநிலத்தை ஒருவனிலே வகுத்த மண்ணில் மிதமான புருஷனையும் படைத்த பின்பு இந்த குவளையத்திலே தானே உதித்து குருவாய் வந்து சன்னியாசிப்போடு இந்த தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகதலின் சித்தர்களை வழங்குவாரே சிவஜோதி என்று பக்தர்கள் பாடுகிறார்களே. இன்றைக்கு அந்த ஜோதி யார் என்றால் அவர்தான் இந்த இருளை நீக்குகிறார். நான் ஜோதியார் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவர் தானாய் இந்த பூமியில உங்களையும் என்னையும் தேடி வந்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை தேடி போகிறோம், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மேல அன்பு வைத்திருக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த உலகத்தில் நம்ம வீட்டு எல்லாரும் கடந்து போகலாம், எல்லாரும் கைவிடலாம், ஆனால் நீ நேச ஒருவர் மாத்திரம் உங்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார். எல்லாருடைய அன்பும் தனித்து போகிற காலத்திலே இருக்கிறோம், ஆனால் நேசர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நேசர், அவர் நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசர் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன்,
உன் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். அவர் வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு வல்லமையான அற்புதங்களை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர். இயேசு உனக்காக சிலுவை சுமந்து கொண்டாரு. உன் பாவங்களை சுமந்து கொண்டார். உன் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரே. தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எவ்வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் ஆமென். உங்களுக்காக எவ்வளவாய் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தாரே. அவருக்காக கடைசி மட்டும் வாழ்வோம். செந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை அம்மையா ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதவரே ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அவர் உங்களுக்கு அடைக்கலப்பட்டகமாக இருக்கிறார். ஆகையினால்தான் நீதிமான் அதற்குள்ள ஓடி எப்படியா இருப்பானா சுகமாயிருப்பான். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறவரின் புறாவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அவர் வெடிக்கப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார். அந்த வெடிப்புக்குள்ளே நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறார்? அவர் ஒரு அடைக்கலமாய் அதற்குள்ளே நாம் புகுந்து கொள்ள கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் அடைக்கலத்திற்கு எங்கே ஓடுவேன்? என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையில எதிர்காலத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்ன இருக்கிறது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்
கண்மலையின் வெடிப்புக்குள்ள நான் உன்னை வைத்து என் கரத்தால் என்ன செய்திருக்கிறேன், மூடி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினாலே நீதிமான் அதற்குள்ள ஓடி எப்படி இருப்பார்களா, சுகமாய் இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன துன்பங்கள் வந்தால் கவலைப்படாதீங்க, நமக்கு ஒருவர் உண்டு, அவர்தான் அடைக்கலப்பட்டனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதற்குள்ள ஓடி நம்மை கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து அவர் வருகை நாள் மட்டும் அவர் வழி நடத்த அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மேல் அனுபவிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம், 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 பிரசன்னத்தாய் ஸ்தோத்திரம், சமூகத்தாய் ஸ்தோத்திரம், 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தில் கூட மற்றபடியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. வர வேண்டிய தமிழ் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வர முடியாது. தேவரீர்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தரும் கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆயத்தமாக தெய்வ பிள்ளைகள் யாராவது ஒரு சத்தத்தை வைத்து பிள்ளைகளோடு கூட ஜெபிக்க முடியாதமா கேட்கிறேன். நாம் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்த்து கொள்வீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடுடைய அணுகாது என்று சொன்னீங்களா ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு ஆங்கியவளைக்கு காத்துக் கொள்ளுகிறே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கூப்பிடுகிறோம், தேசத்துக்காய் கூப்பிடுகிறோம். சுத்தரிச்சுக்கவாங்க, சுகமாட்டவாங்கப்பா, குணமாட்டவாங்கப்பா. நடைகளெல்லாம் மாண்டவரே, சுகத்தை காரி மாண்டவரே, நம்மப்பா சோத்து. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மாலையெல்லாம் கொடுமாண்டவரே, எனக்கு கொடுமராஜா ஜெயத்தை காரணமாக. சோத்திரம், 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 சோத்திரம். சோத்திரம், சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாரும் நின்றவனமாக 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்தபடி சங்கீதம் 27ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை ஒன்றாக இணைந்து நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 27. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீர்ப்பு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இறுதி உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் சிவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கேட்டு போயிருப்பேன். கர்த்தாவே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் எதற்காக இந்த வேளையில் கூடி வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். நேற்று தொலைக்காட்சி மூலமாய் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிமித்தமாக ஆலயங்கள் மற்றும் எல்லா கோயில்களும் வெள்ளி சனி ஞாயிறு மூடப்படும் என்ற செய்தி நமக்கு அறிவிப்பு வந்திருக்கிறபடினாலும் நான் யோசித்து ஜெபித்து தீர்மானித்து பிறகுதான் இதை உங்களுக்கு நான் தொலைபேசி மூலமாய் பாஸ்டர் மூலமாய் அறிவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொண்டேன். இந்த லாக்டவுன் இன்றிலிருந்து இருக்கிறபடினாலே கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இது போலவே 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்த வேண்டிய ஆராதனையை இன்றைக்கு நான் நடத்தும்படியாக யோசித்து தீர்மானித்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்காது. அதுக்கு பதிலாக இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுகிறதை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் போடலாம் என்று யோசித்திருக்கிறோம். ஆகவே தான் இந்த வியாழன் இன்று மாலை விதமாக நாம் கூடியிருக்கிறோம். ஜெபிக்கலாம். கர்த்தர் ஏற்ற வழியிலே சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் கர்த்தர் ரிலீஸ் பண்ண முடியாமல் எதற்காக லாக்டவுன் என்று அதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் இப்போ நான் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நமக்கு துணை நின்று வழி நடத்தியிருக்கிறார். கிறிஸ்மஸ் சர்வீஸ், வாட்ச் நைட் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ் எல்லாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று வழி நடத்தினார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய ஒரு வாதையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, வெற்றி கொடுக்கும்படியாக. வியாதி பெருகுகிறது. அதே நேரத்தில் தெய்வ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், கர்த்தர் பிள்ளைகள் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். தேவனாய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் உண்டானால் அதுக்கு ஒரு எண்ணம் உண்டு, முடிவு உண்டு. தேவனாய கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த முடிவை கட்டளையிடும்படியாக நீங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் சுத்தமானால் அடுத்த வாரமும் வியாழக்கிழமை இதே போல 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறக்கும் தெய்வ பிள்ளைகள் மற்றவர்கள் சொல்லுங்கள். தெய்வ சம்பந்த கூடுபடியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிழா ஆராதனை எடுக்காத இருக்கிற ஐயா போல மற்றவர்கள் சொன்னோம், அறிவித்தோம்.
அவர் வருகிறார்களோ இல்லையோ தெரியல, ஐம் நாட் ஷுர். இருப்பினும் திருவிழா ஆராதனை உண்டு. தெய்வ பிள்ளைகள் எடுக்காத ஐயா போன்ற தெய்வ பிள்ளைகள் எடுத்துக் கொடுக்க அன்பாக கேட்கப்படுகிறேன். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ரட்சகர் இயேசுவின் இணை நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். Just now we have entered into a new year. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய சித்தம் நம்மை வெளிப்பட முடியாது வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கும். ஒரு வெள்ளைத்தாள் உங்களுடைய கருத்திலே கர்த்தர் கொடுத்திருப்பது போல இந்த ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் பேரன் ஜாஷுவா கிட்ட வெள்ளைத்தாள் கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் கிறுக்குடுவான். படிக்க தெரிஞ்ச பிள்ளைகளே படிக்க எழுத சொன்னா அவங்க இதெல்லாம் வரைஞ்சிருவாங்க, எப்படியோ ஸ்கிரிபிள் பண்ணிடுவாங்க. The Lord is so gracious to us that He has granted us a new year. இந்த புதிய ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நீ எழுதுகிறாயோ, நீ வரைகிறாயோ, கிறுக்கி போடுகிறாயோ, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் தேவன் கொடுக்கிற இந்த ஆண்டை நாம் எவ்விதமாய் பயன்படுத்த வேண்டும், நாம் எவ்விதமாய் பயன்படுத்த வேண்டும். அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏதோ வியாதியையோ வாதையையோ மற்றும் அழிந்து போகிற காரியங்களை கொடுத்தோ நாம் பார்ப்பதோடு கூட சேர்ந்து என்னை நான் எவ்விதமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்வது, என்னை நாம் தேவ சமூகத்தில் எப்படியாய் ஒப்பு கொடுத்து தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட தேவச்சனம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது அவ்விதமாய் நடக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க முடியாது கேட்கிறேன். பக்கத்தை மட்டும் சொல்லுங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து பக்கத்தை சொல்லிட்டு வாசிக்க. 1049 வாசிக்க. அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு விளங்குவார்கள், துன்மார்க்கரோ ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த முழு வசனத்தை நான் பிரசங்கிக்கல, இந்த முழு வசனத்தை நான் பிரசங்கிக்கல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட முதல் 2 வார்த்தைகள். அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, இந்த வார்த்தை குறித்து மட்டும் சுருக்கமாய் நான் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளிடத்திலே, தேவ ஜனத்திலிடத்திலே, என்னிடத்திலே, உங்களிடத்திலே, உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள் ஒன்று சுத்தமும் வெண்மையும் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டை துவங்கி நாம் கடந்து போகிறோம். துவங்கிட்டோம், 6ஆம் நாள் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில மாதங்கள், வாரங்கள் உண்டு. இந்த ஆண்டை முடிக்கும் முன்பதாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள், கையில் பிரயாசம், வேலை, ஆசீர்வாதம், பணம், பிள்ளைகளுக்கு ஞானம், எல்லாமே எதிர்பார்க்கிறோம். Of course, certainly it's very much essential. அது மிகவும் அவசியம் தான். அதே சமயத்திலே தேவன் என்னிடத்திலே, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தானியேல் 12:10ஆம் வசனத்திலே முதல் 2 வார்த்தையின்படி அநேகர் சுத்தமும் வெண்மையுமாய் இருக்கிறார்கள், விளங்குவார்கள். அவர்கள் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இன்றைக்கு சுத்தம் என்றால் என்ன, வெண்மை என்றால் என்ன, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்?
What does it mean? அர்த்தம் என்ன? சுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை. வெளியே அசுத்தமா இருக்கு, ஆனா காம்பவுண்டுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள நீங்கள் நானும் சுத்தமா வைக்கணும்னு விரும்புறோம். அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலகத்தோடு கூட இணைந்த, உலகத்தோடு சேர்ந்த பின்னிலே ஒரு அனுபவம் அல்ல, வேறு பாட்டின் ஜீவியம், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், a separated life. படகு இருக்கிறது, கப்பல் இருக்கு, அதை செய்கிறார்கள். சென்னை பக்கத்திலே நீங்க போய் பார்ப்பீங்கன்னா மர பலகைகளை சேர்த்து வைத்து படகுகளை, மீன் பிடிக்கிற படகுகளை செய்யறாங்க. அதை வைத்து செய்யும்போது கரை ஓரமாக தான் செய்யறாங்க. ஒரு 5-6 கட்டைகள் வைத்து அதை இழைச்சி ஒரு என்ன சொல்றது, தமிழ் எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு படகு, மீன் பிடிக்க கொண்டு போகிற ஒரு படகாய் செய்கிறார்கள். அதை கரையில் வைத்து செய்கிறார்கள். இது கரையில் வைத்து செய்து முடித்த பின்பு மீன் பிடிக்கிற செம்படவர்கள் அதில் ஏன் உட்கார்ந்து வலைகளை வைத்துக் கொண்டு, அவர் வேண்டிய ஆகாரம் வைத்து ஏதோ வைத்துக் கொண்டு அவர்கள் அதை கரையிலிருந்து, அந்த மணல் பூமியிலிருந்து அதை கடலுக்கு தள்ளுகிறார்கள். கடலுக்கு தள்ளும் போதுதான் எந்த நோக்கத்தோடு அந்த படகு செய்யப்பட்டதோ அந்த நோக்கமானது நிறைவேற ஆரம்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை சுற்றித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். எதற்காக இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறார் என்றால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். As long as the boat is on the shore, படகு எவ்வளவு நாள் கரையில் இருக்கிறதோ அவ்வளவு நாள் என்ன கிடையாது தெரியுமா, பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், தேவனுக்குள்ளான ஒரு ஜீவியத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்து படகாகி உங்களை என்னையும் செய்து அவர் கடலிலே அனுப்ப முடியாது விரும்புகிறார். கடல் தான் சமுத்திரம், சமுத்திரம் தான் உலகம். இன்றைக்கு இந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், இந்த சுத்தம் என்ற வார்த்தை வேதத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறது. அந்த சுத்தம் என்னிலும் உங்களிலும் நம்மிலும் காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஜெபம் சொல்லியிருக்கிறோம். காலையிலே குடிச்சு ரெடியாக இருக்கிறவங்க இருக்காங்க, பரப்பிட்டு வரதுக்கு முன்னாடி குடிச்சு வரவங்க இருக்காங்க. நம்மை நாமே சரீரத்தை சுத்தம் செய்து சுத்தமான வஸ்திரத்தை அணிந்துதான் என்ன பண்றோம், ஆலயத்துக்கு வருகிறோம். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க தேவ பிள்ளையே, இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் சுத்தம் என்ற காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த சுத்தம் அதிகரிப்பு, அது பரிசுத்தமான நிலைமைக்கு வருகிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் எதற்காக கர்த்தர் இந்த சுத்தம் என்ற வார்த்தை, இந்த சுத்தம் என்ற வார்த்தையோடு நம்ம நிற்க வேண்டாம். நாம் அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு மேலான ஒரு இடத்துக்கு வரணும். அதுதான் பரிசுத்தம். தேவனாகிய கர்த்தர் சுத்தமும் பரிசுத்தமும், தேவன் தூய்மையும் வெண்மையுமான காரியத்தை விரும்புகிறார். ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் நமக்கு தெரியும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். லேவியராகமம் 11:45. வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டை கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன் தான் தம்முடைய கரத்தில் நம்ம கரத்தில் கொடுக்கிறார். ஒரு அசுத்தமான ஒரு தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறவர். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுக்கு எனக்கு வெகுமதியை கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்கள் இப்படியாக பரிசுத்தமாக இருங்கள். இன்றைக்கு சுத்தத்திற்கு அடுத்த இன்னொரு மேலான ஒரு பகுதி, ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து உங்களையும் என்னை நிறுத்த விரும்புகிறார். அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமான காரியங்களை செய்யட்டும். அதுதான் வெளிப்படுத்த வாசிக்கிறோம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆண்டை கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தோடு கூட நான் என் பரிசுத்தமுள்ள தேவனை நான் ஆராதிக்கும் பொழுது
தேவனாகிய கர்த்தர் ஒரு சமூகத்தில் நான் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் ஏற்ற பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏதோ நான் அசுத்தத்திலே தேவனுக்கு சமூகத்திலே தூரம் இருக்கும்போது தேவன் ஜெபத்தை கேட்க முடியாது. தேவன் ஜெபத்தை கேட்க பதில் கொடுக்க வேண்டுமானால் அவர் பரிசுத்தராய் இருப்பதனாலே நீங்களும் அமிதமாய் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்கத்தை சொல்லிட்டு கொஞ்சம் வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு முறைக்கு 2 முறை இல்ல, 2 முறைக்கு பல முறை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இன்னைக்கு தெய்வ ஊழியத்தை செய்கிற நான், தேவ சமூகத்தில் வந்திருக்க தெய்வ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்ற தெய்வ பிள்ளையே, நீங்களும் உலகத்திற்கு எல்லா மக்களும் தேவனை அறிந்து ஜீவ தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தராய் இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்போது அந்த பரிசுத்தத்தை தான் தேவனாய் கர்த்தர் இந்த தானியேல் தீர்க்கதரிசி எழுதும்போது சுத்தமும் வெண்மையுமான தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தோடு கூட இருக்கும்போது அந்த தெய்வ சமூகத்தில் நாம் கேட்கிற காரியங்கள், ஏன் இன்றைக்கு நான் கேட்கிற காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, இன்னைக்கு ஏன் நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியல, அநேக காரியங்களிலே நாம் உலகத்தோடு இணைந்து ஜீவிக்கிறபடினாலே, அநேக காரியங்கள் தெய்வ சமூகத்தில் நாம் தூரம் போகிறபடினாலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிலும் உங்களிலும் நம்மிலும் இருக்குமானால் தேவனாய் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு வாசிங்க. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். போதும். அப்போது தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருப்பதனாலே நாம் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். இது ஒருவேளை கிழமையிலே வியாழக்கிழமையா இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த நாள் என்று ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க, பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வரும்பொழுது நீங்களும் நான் எப்படி வரணும்? பரிசுத்த அலங்காரம் வேணும். அலங்காரம் அநேக காரியங்களின் மூலமாக நாம் அலங்காரம் பண்ணலாம். இவங்க வஸ்திரத்தினாலே நம்மை அலங்காரம் பண்ணலாம். நம்முடைய வஸ்திரத்தினாலே நம்ம அலங்காரம் பண்ணலாம். நம்முடைய நகைகளினாலே நம்மை அலங்கரிக்கலாம். நம்முடைய நகைகளினாலே இன்னும் சொல்ல போனால் பல காரியங்களை வைத்து நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்ளலாம். நல்ல பர்ஃபியூம்ஸ் ஸ்ப்ரே போட்டுக்கலாம். இன்றைக்கு உலகம் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். இந்த அலங்காரம் தான். இந்த அலங்காரம் எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். இந்த அலங்காரம் எல்லாம் நிச்சயமான அலங்காரம் கிடையாது. ஆனால் தேவனை எதிர்பார்க்க காரியம் என்னவென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வரும்போது எனக்குள் பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். எனக்குள்ளே அந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் நான் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க முடியும். பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கீபோர்ட், ட்ரம் செட்ல இருந்து வயலின்ல இருந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசித்து ஆராதிக்கலாம். பல நிறமுள்ளிய வஸ்திரங்களை அணிந்து ஆராதிக்கலாம். பல அழகான கட்டிகளை வைத்து ஆராதிக்கலாம். அதெல்லாம் தேவன் பார்க்கல. அந்த வசனத்தை வாசித்து கொஞ்சம் தயவுசெய்து முடிங்க. 10ஆம் வசனத்தை கொஞ்சம் அப்படியே வாசிக்க முடியும். 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நாம் உண்டாக்கிற தேவன் உண்மையாக அந்த பரிசுத்த அலங்காரம் நமக்குள் இருக்குமானால் நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? நடுக்கம் வந்துடும். தெய்வ பக்தி, அந்த பரிசுத்தம் எவ்வளவா எனக்குள் வளர வேண்டுமானால் இங்க பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போலாமா? முடிஞ்சா 2 நாள் பார்க்கலாம். என்னுடைய வார்த்தையினாலே, என்னுடைய செயல்களினாலே, என்னுடைய கிரியைகளினாலே
தேவன் எதிர்பார்க்கிறது நீ தேவ சமூகத்திலே நடுக்கத்தோடு வளர்வது வந்து அவசியம். என்ன பொறுத்த வரைக்கும் வேதவசம் கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய வசனத்தை அறிந்த தேவ பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்க அறிந்த தேவ பிள்ளைகள், தேவ அன்பை ருசி பார்க்க தேவ பிள்ளைகள் முதலாவது நாம் தேவ சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே நடுக்கத்தோடு கூட வருவது அது ரொம்ப அவசியம். நாம் தேவ சமூகத்தில் துணிச்சலோடு வருகிறது, பயபக்தி இன்மை இல்லாமல் தேவ சமூகத்தை நாம் அசட்டை பண்ணி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் தேவனை அன்பை ருசி பார்த்தவர்கள் இன்றைக்கு தேவனை மறந்து இருக்கும்போது அழகாய் வேதவசம் வாசிக்கிறோம். நான் பயத்தோடும் பக்தியோடும் நான் நடுக்கத்தோடு வந்துதான் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு வந்துதான் தேவன் என்ன பண்ணணும், நான் ஆராதிக்கிறேன். இன்றைக்கு நாளுக்கு நாள் காலத்துக்கு காலம் சூழ்நிலை ஏற்ப பக்தி வைராக்கியம் தேவன் பயப்படுற பயம் நடுக்கம் எல்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அப்படியே மறைஞ்சு எங்கேயோ போயிடுச்சு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். உங்கள் உள்ளத்திலே ஒரு பயம் இருக்கணும். அதிகாரிக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, தலைவர் முன்பாக நிற்கும் பொழுது ஒரு பயம் எனக்குள்ள இருக்கிறது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்கும் பொழுது நானும் பல ஸ்தாபனங்களிலே வேதாம கலாசாலையிலே நான் டீச்சராய் இருக்கும்பொழுது, நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்பொழுது எங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் நான் யோசிப்பேன், ப்ராலிக் பாஸ்டர் வர சொல்லுங்கன்னு சொன்னால் யோசிப்பேன், நல்லதுக்கு வர சொல்லிருக்காங்களா இல்லாட்டி வேற எதுக்காக வர சொல்லியிருக்காங்களா, இல்லை ஏதாவது கேட்கணும்னு சொல்லி எதுக்காக வர சொல்லியிருக்காங்க, ஒரு யோசனை ஒரு கேள்வியோடு போறேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே நம்முடைய அதிகாரிகளுக்கு பயப்படுறோமே, நம்முடைய தலைவர்கள் பயப்படுகிறோமே, பெற்றோர்கள் பயப்படுகிறோம், ஆசிரியர் பயப்படுறோம், நல்லதுதான், தவறு சொல்லு. ஆனா தேவ சமூகத்திலே நான் நடுக்கத்தோடு வரும்போதுதான் அந்த பரிசுத்தம் காணப்படும். இன்றைக்கு துணிகரம் துணிச்சல் ஒரு மாதிரி தைரியம் உலகப்பிரமான காரியங்கள் நமக்குள் இருந்தால் அவைகள் மூலமாக நான் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த அலங்காரம் எனக்குள் இருக்காது. அதுதான் சுத்தமும் வெண்மையுமாய் விளங்கினார்கள். என்ன சுத்தம்? அதுதான் பரிசுத்தம் நமக்குள் இருப்பதுதான் சுத்தம் என்று தானியேலில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க, யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நடுக்கத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் வருவது இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே, கர்த்தாவே உங்களுடைய வேத வசனத்துக்கு நாம் நடுங்குகிறவர்களாய், தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது நாங்கள் நடுங்குகிறவர்களாய் அந்த பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு அனுசரிக்க ஆசரிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கள். கேளு, வாசிக்கலாம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே என்னவா இருக்கிறீங்க? ஆமா. அப்படியான அர்த்தம் என்ன? நான் தேவ வசனத்தை வாசித்து அந்த தேவ வசனத்தை கேட்கிறது, அந்த உபதேசத்தினாலே நான் சுத்தமாக்கப்படுகிறேன். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், பல பார்க்க எல்லாமே தேவ உபதேசத்தை கேட்க கேட்கதான் நான் சுத்தமாக இருக்க முடியும். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் போயிட்டு 4 நாள் போகாம இருந்தா அந்த பிள்ளை மாணவன் எப்படி உருப்பட முடியும்? ரெகுலராக போகிறோம். ஆசிரியர் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒழுங்காய் கவனிக்கணும். அந்த ஒழுக்கம், அந்த கடைபிடித்தல், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்தல் எல்லாவற்றும் தான் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு பிள்ளைகள் போறாங்க வகுப்புல, ஒரே விதமாக தான் எல்லாருக்குமே 70 பிள்ளைகளாக இருந்தாலும் 40 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரே விதமாக தான் ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வகுப்பில் வர பிள்ளைகளில் ஃபஸ்ட்டும் இருக்கிறாங்க, அதே வகுப்பில் வர லாஸ்ட்டும் இருக்கிறாங்க. ஏன்? கவனிக்கிற விதம், கவனிக்கிற முறை. இன்னைக்கு தேவ பிள்ளையே தேவ சமூகத்திலே இந்த காலத்திலே, இந்த காலம் பயங்கரமான ஒரு காலம். இந்த காலத்துக்கு நம்ம விவரித்து சொல்ல நான் வரல. இப்போ இந்த பயங்கரமான ஒரு காலத்திலே, கொடூரமான ஒரு காலத்திலே, பிசாசு தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்திலே இன்னைக்கு தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் நாம் தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு வரும்பொழுது ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ்க்கு, ஏதோ ஒரு நியூ இயருக்கு, ஏதோ ஒரு நாள் நல்ல நாள் எல்லாம் வராங்க, அப்படியே இல்லை. நான் ஒவ்வொரு நாளையும் பரிசுத்த நாளை என்று எண்ணி அந்த பரிசுத்த நாளை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் நாம் தேவ சமூகத்திலே சுத்தமும், நாம் தேவ சமூகத்திலே விசித்திரமாய் வினோதமாய் அல்ல, நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை இருக்கும். நாம் தேவ சமூகத்தில் காணப்பட முடியும்.
ஆண்டவராகிய இயேசு இந்த நாட்களிலே ஊழியத்தை செய்தார். அநேகர் அவரை பின்பற்றி வந்தார்கள். குறிப்பாக அந்த 12 சீஷர்கள் வந்தார்கள். அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவருக்கு தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்கிற உபதேசத்தினாலே நீங்கள் என்ன ஆக்கப்படுறீங்க? சுத்தமாக்கப்படுகிறீர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு தேவன் வசனத்தை எவ்வளவாய் நாம் கேட்கிறோமோ, காதுள்ளவன் கேட்க கடவன், எவ்வளவாய் நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து நேசித்து விசுவாசித்து அதை கவனித்து கேட்கிறேனோ, அவ்வளவாய் எனக்குள் பரிசுத்தம் வளரும். ஆண்டவராகிய இயேசு வருகிறார் சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு அவர்கள் இந்த மாதத்தில் வந்தார், இந்த வாரத்தில் வருவாரானால், இந்த நாளிலே வருவாரானால், நான் அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது நான் தரிசிக்க முடியாம அந்த பரிசுத்தம் நிலை காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் புத்தி இல்லாத கண்ணீர் போடுதான் நாம் கைவிடப்பட்டுள்ளாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். சங்கீத 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தரை தொழுது கொடுங்கள். உபதேசத்தை கேட்பதனால நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் செய்து கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்திருக்கிறார்கள்? பலி செலுத்தி இருக்கிறார்கள். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் சத்தமாய் பாடி ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது ஆசாரியர்கள் தங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவப்பிள்ளையே, தேவ சமூகத்தில் வரும்போது நான் நல்லா உடுத்திருக்கிறேனா, நான் நல்லா இருக்கிறேனா, அது மட்டுமல்ல எனக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா, எனக்குள் அந்த தேவன் எதிர்பார்க்க அந்த பரிசுத்தம் இல்லாமல் நான் தேவனை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு தேவன் நமக்கு எல்லாரும் நன்மையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருபையெல்லாம் கேட்கவே தவிர என்றைக்குமே யாருமே கர்த்தாவே இன்னுமா என்னையும் எங்களையும் என் வீட்டாரையும் என்ன செய்யும் கேட்கறது இல்லை. சுத்தகரையும் பரிசுத்தப்படுத்தும் என்றால் கேட்கிறது கிடையாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்க காரியம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம நேற்று வந்து ஆராதனை நடத்துறோம், திரும்பி வியாழக்கிழமை ஆராதனை நடத்துறோம். ஆனால் அடுத்த ஆராதனை நடத்த முன்பதாக ஆலை தினமன்றம் சொல்றோம், ஏற்கனவே சுத்தமாக தெரிந்து பாயெல்லாம் போடுங்க. ஏன்? தேவனாகிய கர்த்தர் தொழுது கொள்ளும் பொழுது ஒரு ஆலயத்தை சுத்தம் செய்கிறோமே, ஆனால் தேவன் எதிர்பார்க்கும் காரியம், உங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம், ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை தாங்கள் என்ன பண்ணி கொண்டார்கள்? சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதன் பின்புதான் அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் கொடுக்க முடியாது வருகிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியாது வந்திருக்கிறோம். வரும்பொழுது என்னுடைய சுத்தம் இல்லாமல், என்னுடைய பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க முடியாது. தேவனாய் கர்த்தர் அந்த ஸ்தோத்திர பலிகளை என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே, கர்த்தாவே என்னை டியூன் பண்ணும், என்னை உகந்த பாத்திரமாய் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்து என் உதடுகளை சுத்தம் செய்யணும். எல்லாரும் நீராடி குளிச்சுட்டு சுத்தமான ட்ரெஸ் வர சொல்ல. என் வாயிலே பரிசுத்தம், என் பார்வையிலே பரிசுத்தம், என் செவியிலே பரிசுத்தம், என் ஜீவியத்திலே பரிசுத்தம், என் கரங்களிலே பரிசுத்தம், என் நடையிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு நான் பார்க்கிற காரியங்கள், இன்றைக்கு நாம் கேட்கிற காரியங்கள், இன்றைக்கு நாம் பேசுகிற காரியங்கள் எதையும் தீட்டுப்படாதபடிக்கு, எதிலும் தேவனை நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பரிசுத்தமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். throughout the week, வாரம் முழுவதும் நாம் உலக காரியங்களில் ஈடுபடுகிறோம். வாஸ்தவம் தான், வேலைக்கு போவது வருஷ காரியம் தப்புன்னு சொல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத இதை நாம் தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் வைத்துக் கொண்டு நாம் தேவ சமூகத்திலே நான் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறேன் சொல்லி சொல்ல முடியாது. கொலை செய்யாதிருப்பாயாக 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்.
அதெல்லாம் பேச விரும்பல. அநேக காரியங்களை செய்யக்கூடாது என்றார், சில காரியங்களை மட்டும் செய் என்றார். அந்த 10 கட்டளைகளிலே செய்யக்கூடாது என்று சொன்னது 6 காரியங்கள், செய்ய வேண்டும் என்பது 4 காரியங்கள் தான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, நான் எந்த விதத்திலே நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாயில வந்ததெல்லாம் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு, தேவனுக்கு பிரிவில்லாத அருவருப்பான வார்த்தைகள் பேசிட்டு, தேவனுக்கு பிரிவில்லாத காட்சிகளை எல்லாம் கண்ணாலே பார்த்துட்டு, தேவனுக்கு பிரிவில்லாத அருவருப்பான காரியங்களை என் காதுகளிலே கேட்டுட்டு, எல்லாத்தையும் செய்து கர்த்தாவே ஆராதிக்க வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆராதனையில் தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவது கிடையாது, தேவனது ஆராதனை அங்கீகரிப்பது கிடையாது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த ஆராதனை பரிசுத்தமாய் இருக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பார்வையிலே நான் கேட்கிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய செவினால் எல்லாத்தையும் நான் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் தேவனாய் கர்த்தர் அந்த பரிசுத்த அலங்காரத்தை தான் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தாவே, நான் எந்தெந்த காரியங்களிலே என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்கிறேன், என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதில் கர்த்தர் அனுமதிக்கிறார், அதில் கர்த்தர் மகிமைப்படுவது கிடையாது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் விளங்கப்படுவதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் இருக்கிறது. நல்ல கவனிக்க, கர்த்தர் பிள்ளைகளுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில், நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கு. நீங்கள் உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால், உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இருதயத்திலிருந்து ஏறெடுக்க எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டுமானால், அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய காதுகளும் கவனிக்கிறது. ஆனால் என் இருதயமாக உடைய ஆலயம் எப்படியா நான் வைத்திருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் என் தேவ ஆலயத்தை நான் வைத்திருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமில்லாமல் என் ஆலயம் இருக்கிற இருதயம் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமில்லாமல் என் இருதயம் இருக்குமானால், கரைப்பட்டதாய் தீட்டுப்பட்டதாய் இருக்குமானால், அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த ஜெபங்களை கர்த்தர் அருவருக்கிறார். இன்றைக்கு நீங்களே தேவன் ஆலயமாய் இருக்கும் பொழுது இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு வாசிக்கிறோம், என் கண்கள் காண்கிறதும் என் இருதயம் அங்கே இருக்கிறது, என் செவிகளுக்கும் அந்த பக்கமாய் சாய்த்து இருக்கிறேன். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே அநேக தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்களை வைத்துக் கொண்டு நான் ஜெபிப்பேன். ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு என்ன பண்ண மாட்டாரு? பதில் கொடுக்க மாட்டார். இங்கே பைபிள் வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறுபத்திலும் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? தேவனுடைய சமூகத்தில் இருந்தது தேவனுடைய நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமும் தூய்மையுமாய் சுத்தமாய் வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். திரும்ப தயவுசெய்து வசந்த வாசிங்க 1 ராஜாக்கள் 9:3. நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படியா விரும்புகிறார், பரிசுத்தமாக இருக்கும்படியா எச்சரிக்கிறார். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் பரிசுத்த இருதயத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, பரிசுத்த இருதயத்தோடு நாம் தேவனை தேடும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவிகள், அவருடைய இருதயம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துக்கு நேராக கர்த்தர் திருப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், கேட்டு உடனே மறுத்து கொடுக்கிறார். மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 Thessalonians 4:7. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர் அழைப்பது நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து நோக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்துக்கு என்று நாம் அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த இருதயத்தோடு கூட, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட, பரிசுத்தமான இருதயத்தோடு, வார்த்தைகளோடு, கண்களோடு, செவிகளோடு கூட நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். யாரும் 4 பேர் எப்படி பேசுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசுறதுக்கு இல்லை. அவங்க 4 பேர் சினிமா போய் கூப்பிட்டாங்கன்னா 5,000 பேரா நீங்களும் கூட போறதுக்கு இல்லை. தேவனாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கும்போதுதான் அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் நம் பக்கமாய் அவர் திருப்பி வைக்கிறார். எவ்விதமாய் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது? அந்த 3 வாசகங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்படியாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது? வேத வசனத்தில் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். 1 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு மரித்தார். எதற்காக மரித்தார் என்றால் நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அந்த காலத்துலலாம் சுடுகாடு கல்லறை எங்க தெரியுமா வச்சிருப்பாங்க? கிராமத்துக்கு வெளியே வச்சிருப்பாங்க. நம்ம கிராமத்துக்கு வெளியே வரும்போது பார்க்கலாம், அதான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? அங்கதான் சுடுகாடு, இடுகாடு இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு வெளியே அவர் பாடுபட்டார். ஏன் பாடுபட்டார் என்றால், இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே பாடுபட்டு உங்களுக்காக மரித்ததினாலே உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்க. திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாடுபட்டார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும்படியாக முதலாவது எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான். விசுவாசிக்கிறார் இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக, உங்களுக்காக, உனக்காக, எனக்காக, நமக்காக நகரத்துக்கு வெளியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், சரீரத்தை பெற்க கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். ஏன் என்றால் உங்களையும் என்னையும் என்னாக பரிசுத்தமாக்கும்படியாக, சுத்தமாக்கும்படியாக. இன்றைக்கு கிறிஸ்துவை உடையவர்கள் சுத்தமாய் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கணும். எவ்வளவாய் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்போம். வஸ்திரத்தினாலே, நம்ம வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறது, வஸ்திரத்தை அணிந்து இருப்பதனாலே எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நாட்டினுடைய எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம எல்லாரும், பெண்கள் எல்லாரும் புடவை கட்டுறீங்க. அந்த காலத்தில் தான் அரதாவணி போடுவாங்க. இதனாலே நீங்கள் மற்ற விமானத்திலேயோ கப்பல்லையோ பயணமாக போகும் பொழுது நீங்கள் யாருக்கு தெரிஞ்சுக்குவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இதே வட இந்தியாவுக்கு போயிட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சுடிதார் போட்டுவாங்க. வட இந்திய ஆண்கள் தான் பைஜாமா ஜெப்பா போட்டுவாங்க. அது இதே விமானத்தில் ஏறி அயல் நாடுகளுக்கு, கிழக்கு தேசங்களுக்கு போகும்பொழுது அங்கே எல்லாரும் பார்த்தா கூடியவர்கள் ஓரளவுக்கு எல்லாருமே சூட்டில் இருப்பாங்க. இந்த வஸ்திரத்தினாலே யார் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய்,
கிறிஸ்து இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம், நம்முடைய கிரியைகளிலே செயல்களிலே பரிசுத்தமாக இருக்கும்போது நாம் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசு இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:5. நாம் எப்படியாய் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவனுடைய வசனத்தினாலும் 1 தீமோத்தேயு 4:5. தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளையே, எவ்வளவாய் நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீர்களோ அவ்வளவாய் தேவனாய் கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பதை நிறைவேற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர் பரிசுத்தர். அப்ப நான் எப்படி பரிசுத்தமாகிறது? உங்களுடைய ஜெபத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களை என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைவதற்கு நாம் எங்கேயுமே போக வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துல நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு தேவ சமூக வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த வேத வசனம் வாசிக்க 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 வாசிக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்வார். நமக்குள்ள பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். பரிசுத்தமாகுவதற்கு நாம் எங்கேயுமே போக வேண்டாம். ஏதோ குறிப்பிட்ட ஒரு சபைக்கு, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு எங்கே போக வேண்டாம். ஸ்டே வேர் யூ ஆர். நீங்க வேத வசனத்தை வாசிக்க, எவ்வளவாய் வேத வசனத்தை வாசிக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப இன்னும் பரிசுத்தமாகலன்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தமாகலன்னு என்ன அர்த்தம்? நம்ம வேத வசனத்தை வாசிக்க, வேத வசனத்தை வாசிக்க கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். தேவனாய் கர்த்தர் அந்த பரிசுத்தராய் இருப்பதனாலே அந்த பரிசுத்தத்தை உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இரண்டாவதாக தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் வார்த்தையினாலே உங்களை ஜெபத்தினால உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிறார். மூன்றாவது, 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் கழுவப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நாமத்தினாலும் சொல்வது ரட்சிப்பினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினாலே சொல்லுங்க, நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தாண்டி கடந்து போக வேண்டாம். எச்சரிக்க விரும்புகிறேன். பரிசுத்தத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. 5 நாள் கடந்து வந்து விட்டோம். தாராள நாளை கர்த்தர் கொடுத்துக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே 362 நாட்கள் இருக்கிறது. இந்த 361 நாட்களும் தேவனுடைய சமூகத்திலே அந்த பரிசுத்தத்தோடு நாங்கள் கடந்து வரும்பொழுது, நானும் என் புருஷனும் நானும் என் மனைவியும் நாங்களும் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றோரும் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தத்தோடு கடந்து வரும்பொழுது தேவனாய் கர்த்தர் நாட்டுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதங்கள், இந்த நாட்டுக்கு ஏற்ற ஒரு கிருபைகளை கர்த்தரிச்சமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்த அசுத்தமான இடத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கொண்டு போக மாட்டாரு. ஒரு அசுத்தமான காரியங்கள் போக வேண்டுமா, ஏதோ உலக பிரகாரமான ஒரு சீட்டாட்டமோ ஒரு ஏதோ சினிமா ஏதோ ஏன் அங்கே போகும் இல்லை, வேண்டாம். ஆவியின் அபிஷேகம் நம்மை பரிசுத்தமாக இருக்கிறவனாலே அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அந்த பரிசுத்தம் எனக்குள் காணப்படும் பொழுதுதான், அந்த அலங்காரம் எனக்குள் இருக்கும் பொழுதுதான் நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஒன்று, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த பரிசுத்தமாகிய காரியங்களை நமக்குள் இருக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த பரிசுத்தமாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்கள் அநேகரோடு கூட பரிசுத்தவான்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் வரப்போகிறார்கள். தேவ எக்காள சத்தம் வரப்போகிறது. அந்த தேவ எக்காள சத்தம் பரலோகத்தில் துணிக்கப்படும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்களால் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நீங்களும் நானும் எதிர்கொண்டு போவோம். அந்த நேரத்திலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே வருவாரானால் நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக அந்த பரிசுத்தம் கர்த்தர் என்னிலே கட்டளையிட வேண்டும். உங்களிலே அந்த பரிசுத்தம் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அந்த பரிசுத்தத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் தரிசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அநேக பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களில் ஒன்று பரிசுத்தம். நான் எதற்காக இந்த வார்த்தையை எடுத்துரைக்கிறேன் என்றால், எதற்காக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் என்றால், தாண்டு துவக்கத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம். என் வார்த்தையிலே பரிசுத்தம், என் பார்வையிலே பரிசுத்தம், என் செவியிலே பரிசுத்தம், எனக்குள்ள உங்களுக்குள்ள நமக்குள்ளும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். பாடுறோம் இல்லையா? என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்காத தூதர்கள் கூட என்னை மீட்டிடவே இயேசு வருவார்னு பாடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் தான். ஆனால் அவர் வருகையை எதிர்கொண்டு போக, அவர் வருகையை சந்திக்கும்படியான ஒரு பரிசுத்தம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாக ஜீவித்தால் தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் நீங்களும் நானும் கைவிடப்படுவோம். கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்க்கை வாழ்ந்தது வீணும் விதவாய் போயிடும். ஆனால் அந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது அதை தான் தானியேல் வாசித்தோம். வாசித்து முடிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். தானியேல் 12:10 வாசிங்க. தானியேல் 10:12 12:10. அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, இதுக்கு நான் இப்ப பிரசவம் பண்ண நேரம் இல்லை, புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கர் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு நான் பேசின வார்த்தை, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த பூமியிலே சுத்தமும் வெண்மையுமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாராள முழுமையாய் பொறுப்பை நடத்துகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் போல பேசி தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிலும் உங்களிலும் நம்மிலும் கர்த்தர் கட்டளையிட முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியும் கூடாது அடைகாது நலகத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். தேவனை கர்த்தர் அப்பத்தில் தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதிகள் சரீரமாக ஊழாரத்தில் நீக்குவேன் என்றார். அநேக வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் ஒருவரும் அணுகாதபடிக்கு, அந்த தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் மேல் எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. குடும்பங்களும் சபைகளும் ஆத்மாக்களும் கர்த்தர் எல்லாரும் தேவன் அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்திரீ தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையாக நேசிக்கிற தகப்பனே, நாஸ்திரிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சூழ்நிலை கேட்ப, காலங்களை கேட்ப
எங்களுக்கு கொடுத்தான அந்த கட்டளையின்படி நாங்கள் செய்ய வேண்டியது நிலைமையில் இருக்கிறபடினாலே இதனால் இந்த ஆராதனை நடத்த முடியாது எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தோற்கங்களை கடைசி மட்டும் பொறுப்பேற்று நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சையோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த வாஞ்சையோடு வந்திருக்க அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேர்பரானையும் ஆஸ்வதிப்பீராக, கயிற்று செய்கிறவர்களை ஆஸ்வதிப்பீராக, மாப்பிச பந்தயங்களை செஞ்சு ஆஸ்வதிப்பீராக, போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக, பகல மிக சமுத்திராலும் சமுத்திராலும் வழிநடத்துவீராக. தங்கள் கூடாரங்களிலிருந்து ஏறெடுக்க எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வெளியரங்கமான பதில் கொடுக்கணுமாக வைக்கிறோம். தேவரே, பரிசுத்தமும் தூய்மையுமான வெண்மையுமான அந்த காரியத்தை எங்களிலும் எதிர்பார்க்கிறதை நாங்கள் அமிதமாய் நடந்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களை கிருபை செய்வதாக இருக்கிறோம். வருகை நாளிலே அந்த சுத்தமும் பிரகாசமும் பரிசுத்தமும் எங்களில் இருக்கும்பொழுதானையா அந்த வருகையை எதிர்கொண்டு நாம் வர முடியும். அந்த காரியத்தை எங்களிலே கட்டளை கேட்கிறோம். தேவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வர முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தமாய் வர முடியாமல் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் இறங்கி சகாய செய்வதாக இருக்கிறையா. கர்த்தருக்கு என்று கொடுத்திருந்தானே கையின் பிரயாசத்தின் காணிக்கைகளும் தசமாவளும் எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு நூறத்தினாய் இருக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் விதமான சூழலை எங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கொடுத்து அந்த பரிசுத்த ஆராதனை அந்த பரிசுத்த நாளிலே ஆராதிக்க கூடாத ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வதாக இருக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தாவே ரத்தத்தை தெளித்து பாதுகாத்துள்ளமாக இருக்கிறேன். நாசமும் சேவைக்கிறோம் வராடி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எந்த விதமான வியாதி வாதிகள் இருந்தாலும் உங்கூடாரத்தை அணுகாது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நாம் உன்னதமான மரத்தில் இருக்கும் பொழுது சர்வ வளரோட நிழல் இருக்கும் பொழுது வாதை கூடாரத்தை அணுகாது அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்த பொருளை மூடி மறைத்துக் கொள்கிறாங்க. என்னை தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை மக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய தேவ சமூகங்கள் ஆட்கொண்டோமா எங்கள் மெய்ப்பரட்சகராகிய மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவே புண்ணிய நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் மகிமையுள்ள பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தெய்வ சமாதானம் அதற்கு ஒவ்வொரு குடும்பங்களோடு கை பிரயாசோடும் அனைவரோடும் இன்றும் இன்றும் அது வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.